நம்முடைய தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பேச. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அவைக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடகம் மற்றும் மக்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த படம் இரவினில் ஆட்டம் இதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு கணேஷ் நண்பர் டாடா இயக்குனர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வாங்க, இசை வெளியீட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு எதுவுமே தெரியலையே நண்பா, எந்த ஒரு படமும் தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இது கேளுங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோட குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சேலம் மையமாக வச்சு இயங்குறாங்க. சேலமில் வாய்ப்புக்காக கஷ்டப்படுற, அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்காங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்க படத்தை இயக்குறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மனசு ரொம்ப பெருசுங்க. அது சாதாரணமாலாம் வந்துடாது. தன்னை வளர்க்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, சமூகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூகம் வளர மீது தானாக அவங்களுமே வளர்றாங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இயங்க மீது சினிமா ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி போகும். அதே மாதிரி இன்னொன்று, குறிப்பாக சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உலகத்தோட தலை சிறந்த படங்கள் எல்லாமே சிறிய முதலீட்டு படங்களாக தான் இருக்குது. நம்ம ஊர் இல்லை, உலக படங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தலை சிறந்த படங்கள்லாம் இப்போ கொண்டாடுற படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் சிறிய முதலீட்டில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். மக்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சோம் எது சின்ன படம் எது பெரிய படம். ஒரு நாள் ஒரு ஷோக்கு அப்புறமா ரிவ்யூவில் சின்ன படங்கள் ஜெயிக்கிற சின்ன படங்கள் எல்லாமே தலை சிறந்த படங்களா அது உயர்ந்துடும். ஒரு ரிவ்யூவில் அது மாறிடுது. ஒரே ஒரு ஷோவை தாண்ட மேலே அது பெரிய படங்களாக மாறிடுது. அப்போ கண்டென்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை தாண்டி கதையும் அதை சொல்கிற விஷயமும் தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து அந்த படம் 10 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது. அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து 110 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது அப்படின்னா 1 கோடி ரூபாய் எடுத்த படம் தான் பெரிய படம். அதோட லாபம் தான் ரொம்ப உயர்ந்தது. அதுதான் தொடர்ச்சியாக பல படங்களை தயாரிக்கிறதுக்கு, வெளியில் கொண்டு வரதுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படக்குழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்க அவர் டாடா இயக்குனர் சொன்ன மாதிரி பெரிய உந்துதலாக எனக்குமே இருக்காங்க. தொடர்ந்து அவங்க படத்தை இயக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம், நன்றி. தமிழ்ச்செல்வன் அண்ணன் ஆரம்பிக்கிறேன். என்னோட நண்பர் மூலமாக பழக்கமானார். சேலமில் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு அவருடைய படங்கள்லாம் அப்பப்போ பார்க்கறது உண்டு. ரொம்ப வியப்பான ஒரு மனுஷன் அவர். என்னென்னா, நான் சேலம் போயிருந்தேன், அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்ன சும்மா ஆனால் சென்னை வாங்கினேன், சென்னை அங்கே ட்ரை பண்ணலாங்கண்ணே அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு, என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும், அதனால் நான் இங்கே படம் எடுத்து இங்கே. அது ஒரு பெரிய அரசியலாக அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆக்சுவலி சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது. தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது. அது உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் பண்ணலான்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே கஷ்டப்பட்டு நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து அப்புறம் தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லேயே நீங்கள் படம் பண்ணலாம், அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தமிழ் சினிமா அண்ணன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவருக்கு நான் ஒரு டீமுக்கு, ஏன்னா என்ன சொல்கிறது, சென்னையிலே பிறந்து இங்கே சினிமா படித்து இங்கே வேலை செஞ்சு இங்கே படம் பண்ணி இங்கே ஜெயிக்கிறது, நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், நான் இங்கே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்க மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்த இடத்துலையும் நீங்கள் பண்ண முடியும், உங்களால் படம் பண்ண முடியும், உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும், அது கவனம் பெற முடியும். அதே மாதிரி ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிட்டு 2வது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் பார்த்தா அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு 6 படம். நான் கேட்குறேன், எப்படிங்க பண்றீங்க அப்படின்ற. ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்கு, அதை நான் நோட்டீஸ் பண்றேன். அதே சமயம் சேலத்தோட திறமைகளை மட்டும் நீங்க சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது, சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும். அதையும் நீங்க பாருங்க. ஏன்னா எப்பயுமே
மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும். பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் பார்ப்போம். அங்கே வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம், அந்த ஊர் கதை, அந்த ஊர் கிராமத்தில் நடக்கிறது, அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து நிறைய கதைகள் சேலமை சுற்றி இருக்குது. ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர், சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சென்னையில் ஜெமினியும் ஏவிஎம்மும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலம்ல தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்து அவ்வளோ சாதனைகள். ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் சேலம்ல தான், ஃபர்ஸ்ட் மலையாளம் டாக்கி சேலம்ல தான், 4 முதலமைச்சர்களுக்கான ஃபர்ஸ்ட் படங்களை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இருந்து வரீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம். ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். எல்லாரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடி லான்ச்சுக்கு வரது தான். ஸோ அது வந்திருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் ஒரு மோட்டிவேஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் அவளுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டார் அவர். அப்போ சொல்றது அப்புறம் அடுத்த படத்தில் ஆடி லான்ச்சுன்றாரு. பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் எழுதி வச்சு என்னன்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டு இருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றது. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பெருசாக வாங்க, பெருசாக ஜெயிச்சுட்டு. நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்க தனியா பேச முடியல என்னால. ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, good evening all. Okay, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இரவில் ஆட்டம் நான் சாங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் டீம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. வணக்கம். இப்போ இந்த இசை வெளியீட்டுக்காக இருக்கிற மேடை இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய விஷயம் ஒரு சின்ன இதுக்காக ஒரு விஜயன் சாரோட நினைவஞ்சலிக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் ஒரு மௌனஞ்சலி கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். ப்ளீஸ் எல்லா ரிக்வஸ்டுக்காக கொஞ்சம். Okay, thank you. Hello.